Hi friends, welcome to Pachira Safety YouTube channel. நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் Bosch பிராண்ட்லேருந்து ஒரு ஆங்கிள் கிரைண்டரோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இதோட மாடல் நம்பரு GWS 600. இது ஒரு 670 வாட்ஸ் ஆங்கிள் கிரைண்டடு, ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடியது. இது கமர்ஷியல் பர்பஸ்க்கு இல்லாமல் நம்ம ஹோம் யூசேஜுக்கோ சின்ன சின்ன ஸ்டீல்ஸ் கட் பண்ணணும், இல்லை உட்டன் பீஸ் சின்ன ஐட்டங்கள் கட் பண்ண மாதிரி இருக்கிறதுக்கு வந்து இது நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆஃபீஸில் ஆல்ரெடி ஹிட்டாச்சி பிராண்டில் ஒரு ஆங்கிள் கிரைண்டர் இருக்குது. பட் 2 டீமாக போகும்போது எடுத்துகிட்டு போக முடியல அப்படிங்கிறதுனால இதை அடிஷ்னலாக ஒன்று வாங்கியிருக்கோம். இதோட அன்பாக்சிங் இப்போ பார்த்துடலாம். ஆங்கிள் கிரைண்டர் கூட எப்பொழுதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கீ, அதை டைட் பண்ணிக்கக்கூடிய ஸ்க்ரூஸு, அப்புறம் சேஃப்டி கார்டு, இது 3 தான் எப்பொழுதுமே வரும். போஸ்ட்லேயும் அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. அப்புறம் வழக்கம் போல் யூசர் மேனுவலும் இருக்குது. எடுக்கும் போதே நல்லா வெயிட்டாக இருக்குது. பாஷ் பிராண்ட் பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. எப்பொழுதுமே கொஞ்சம் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க. நம்ம ஆஃபீஸில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ட்ரில்லாக இருக்கட்டும், கார்ட் ட்ரில்லாக இருக்கட்டும், கார்ட்லெஸ் ட்ரில்லாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம பாஷில் தான் யூஸ் பண்ணுறோம். இது 1-2 மட்டும் வேறு பிராண்டில் இருக்கும். இது வந்து GWS 600ங்கிற ட்ரில்லரு. பட்டன்ஸும் நல்லா ப்ரீமியமாக இருக்குது. புது மிஷினுங்கிறனால ஸ்ப்ரிங்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. வீட்டில் இருக்க சின்ன சின்ன ஒர்க்கு, ஒரு பைப்பு கட் பண்ணணும், இல்லை நம்ம ஒரு சின்ன சுவிட்ச் பாக்ஸு மாட்டணும், எக்ஸ்ட்ரா கிரைண்ட் பண்ணணும், வாலில் கட் பண்ணணும், ஸ்டீல் பைப் இருக்குது அதை வந்து கட் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்க நம்மளுக்கே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்மளே பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் போய் ஒவ்வொரு டைமும் லேபர் தேட வேண்டியதில்லை. இந்த மாதிரி டூல் ஒன்று கையில் இருந்தாலே போதும். நீங்கள் கொஞ்சம் ஈஸியாகவும் எஃபெக்டிவாகவும் ஒர்க்கை பார்த்துடலாம். இது கூட ஒரு சேஃப்டி கார்டு கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நம்ம வந்து ஸ்டீல் கட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து ஸ்பார்க் வரும். அந்த பிளேடு வந்து ஸ்டீலில் படும்போது ஸ்பார்க் வரும். அது கையில் படாமோ இல்லை கண்ணில் படாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி சேஃப்டி கார்டு கொடுக்குறாங்க. இது ஃபஸ்ட்டு நான் வந்து ஆல்ரெடி நம்ம வச்சுருக்க பிராண்டில் டக்குன்னு கனெக்ட் பண்ணிட்டோம். பட் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரி, என்ன டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க, ஏன் நம்ம ப்ராப்பராக போக மாட்டேங்குதுன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த கீழே. அது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டான இடத்துல வச்சு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் உள்ளே போகுது. அதை நீங்கள் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 360 டிகிரியில் எப்படி வேணாலும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஹை ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது எந்த சுச்சுவேஷன்லையும் கலண்டரக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு டெக்னாலஜி பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே போஸ் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. பவர் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு செகண்ட் நம்ம ஏமாந்தாலும் ஆக்சிடென்ட் நடந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு ஹேண்டில் கிரிப் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப வெயிட்டான மெட்டீரியலை கட் பண்ணும்போதோ இல்லை வந்து ஒரு வாலை கட் பண்ணும்போதோ கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனாக கட் பண்ணுங்கிறதுக்காக நம்ம 2 கையிலையும் பிடிச்சி பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது கீ. நம்ம கட்டிங் பிளேட்ஸை இந்த ஸ்க்ரூக்கு மிடில் வச்சு நம்ம டைட் பண்ணுறதுக்கு, லூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரில் கூட மொத்தமாக வர்றது இவ்வளோ தான். இந்த 2 ஸ்க்ரூஸ் வரும். பிளேடை வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வச்சு டைட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.